வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை லெக் டே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 14 அடிச்சு பிடிச்சி டக்குன்னு ஜிம்மில் என்ட்ரி ஆகிட்டு டக்குன்னு ஒரு வார்ம் அப் ஸ்வெட்டை போட்டோம். வார்ம் அப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸும் ஒரு சில பல ஸ்ட்ரெச்சிங்ஸும் போட்டோம் லெக்குக்கு. எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக களத்தில் குதிச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லெக் ப்ரெஸ் போட்டோம். லெக் ப்ரெஸ் வந்து இந்த வாட்டி 40 kgல ஸ்லோவாக கண்ட்ரோல்டாக போட்டோம். அதே மாதிரி ஸ்குவாட் எடுத்து அதை முடிச்சுட்டு ஸ்குவாட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபார்மில் லைட் வெயிட் வச்சே போட்டோம். எத்தனை லைட் வெயிட்னா எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு 70 கிலோ. 20 kg லைட் வெயிட்டான்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட் வெயிட் தான், பார்த்துக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் வந்தோம். லெக் எக்ஸ்டென்ஷன் வந்து 3 செட்டு தான் போட்டோம். நமக்கு கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டவுன் வேரியேஷன் போடவே இல்லை, அப் வேரியேஷன் மட்டும் போட்டு கண்ணெல்லாம் இருட்டணுன்னு அப்படியே போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங்ஸ் லெக் ஒர்க் அவுட் முடித்தோன்னே எல்லோரும் கண்டிப்பான முறையில் ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணிடுங்க. இல்லைனா அடுத்த நாள் கால் வலி நிமித்திரும். ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த நாள் நீங்கள் ஜிம்முக்கு வர மாதிரி இருக்கும். அடுத்த நாள் லீவ் போகிற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸ்ட்ரெச்சிங்ஸ் வந்து நான் பண்ணுறத எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக அதேமாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு யாராலையும் நடக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி சறுக்கிக்கிட்டே கூட படியில் இறங்கிருங்க, அவ்வளோதான். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் மீல் எடுக்கணும்னு சொல்லி ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸையே மீலாக எடுத்தாச்சு. அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.